டீ காஃபிக்கு பதிலாக தினோதும் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும். கண்ணாடி போட்டிருக்கவங்களா இருந்தால் கண்ணாடியை ஒரே வாரத்தில் கழட்டிடலாம். அந்த அளவுக்கு பார்வை நல்லா கூர்மையாக பளிச்சுன்னு தெளிவாக தெரியுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு 4 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா கழுவிட்டு இது போல் தோலை சீவிடணும். தோல் சீவிட்டு மேலே இருக்க அந்த முகனையும் கீழ்ப்பகத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் செய்து பார்க்கட்டும். இப்போ இதில் பேரிச்சம்பழம் விதை எடுத்துகிட்டு ஒரு 4-5 சேர்த்துருக்கிறேன். இது கூடவே பாதாம் பருப்பு ஒரு 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் ஒரு 10 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதை வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க. கேரட் நல்லா வெந்து வந்துடணும். இப்போ பாருங்கள், கேரட் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஆறி இருக்குதுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த பாதாம் பருப்பு தோலை எடுத்துடணுங்க. அந்த ஃபுல் பாதாம் பருப்பையும் தோலை இது போல் வெந்ததுனால நம்மளுக்கு நல்லாவே வந்துடும் சூப்பராக. இப்போ பாருங்கள், அதை பாதாம் பருப்பு தோலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இது போல் நல்லா நெய்ஸாக அரைச்சிருக்கணும். இது போல் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி கூட ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு 3 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நான் சொல்கிறது போல் பாலில் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 3 டம்ளர் அளவுக்கு செய்கிறேங்க. இப்போ இதில் கல்கண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கல்கண்டுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்து குடிக்கலாங்க. நான் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக தான் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேங்க. குங்குமப்பூ சேர்க்கறது உங்களோட விருப்பம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் சேருங்க, அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருக்கேங்க. மீதம் இருக்கிறது நான் சொன்னது போல் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நாள் வரை வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சூடாக வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தினோதும் ஒரு டம்ளர் அளவுக்கு உங்கள் பசங்க பெரியவங்க யார் வேணாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம். குறிப்பாக பசங்களுக்கு இப்போ அதிகமாக கண்ணாடி போடுறாங்க. அப்படியேப்பட்ட பசங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண் பார்வை திறன் அதிகரிக்க வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 முறை நீங்கள் செய்து கொடுங்க. டீ காஃபிக்கு பதிலாக இதை செய்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.